ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான ஆன்மீக விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக ஷேர் பண்ண போகிறேன். நாளை நாள் இந்த 2025 பிறந்ததுக்கு பின்னாடி வரக்கூடிய ஃபஸ்ட்டு வெள்ளிக்கிழமை. நாளை நாள் ஜனவரியுடைய 3ஆம் தேதி, தமிழ் மாதம் மார்கழி மாதத்துடைய 19ஆம் நாள். அதே போல் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா சதுர்த்தியானது வருது. நாளைய 2025 வரக்கூடிய முதல் வெள்ளிக்கிழமை. நாளை மார்கழி மாத இந்த நடு வெள்ளிக்கிழமை ஒரே ஒரு மாவிளக்கு எடுத்தா போதும், உங்களுடைய குடும்பம் சீரோடு சிறப்போடு செல்வ செழிப்போடு வாழ 30 முக்கோடி தேவர்களுடைய ஆசீர்வாதத்தை பெறலாம். வெறும் ஒரே ஒரு மாவிளக்கு எடுத்தா எப்படா இந்த அதிசயம் நடக்கும் அப்படின்னு தானே நீங்கள் கேட்குறீங்க. கண்டிப்பாக அந்த அதிசயம் உங்களுக்கு நடக்கும். அந்த அதிசயம் நடக்கிறதுக்கான ஒரு பரிகாரத்தை தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். கண்டிப்பாக வீடியோ பார்க்குறவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஆக்சுவலி எல்லாருக்குமே இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஆரோக்கியமாக வாழ்வதே ஒரு பெரிய டாஸ்காக இருக்குது. ஆரோக்கியங்கிறது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எப்போ எப்படி மாறுனே சொல்ல முடியல. நல்லா இருக்கிற மாதிரியே இருக்கும், திடீர்னு ஒரு கண் வலி வயிற்று வலின்னு போவோம், அது ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது அது வேற ஒரு பிரச்சனையை கொண்டு வரும். இப்படி தான் எல்லாருடைய வாழ்க்கையிலுமே போயிட்டுருக்கு. யாருமே இங்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்ல முடியல. அந்த அளவுக்கு ப்ராப்ளங்கள் போய்கிட்டே இருக்குது. இப்படி ப்ராப்ளங்கள் போயிட்டுருக்கக்கூடிய வாழ்க்கையில் ப்ராப்ளங்கள் தீர்வதற்கு சில சூட்சம பரிகாரங்களை நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அது நம்மள நிறைய பேருக்கு தெரியாததுனால அது நாம் செய்யாமல் பலனடையாமல் இருக்கிறோம். இனி அந்த மாதிரி இருக்கக்கூடாது, அதெல்லாம் செய்து நாம் பலனடையணும். அந்த வகையில் நாளைய மார்கழியுடைய நடு வெள்ளிக்கிழமை ஒரே ஒரு மாவிளக்கு கிடைக்கிறத வைத்து நாம் ஒரு பரிகாரம் செய்யணும். அதை செய்கிறதுனால தங்க நகைலாம் நம்ம வீட்டில் கொழுந்து விட்டு ஆடும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய குடும்பம் சீரோடு சிறப்போடு மாறும். அது மாறுவதற்கு அப்படி என்ன பண்ணுங்கிறத தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஆக்சுவலி ஆடி மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை எப்படி ரொம்ப சக்தி வாய்ந்தது என்று சொல்கிறோமோ, அதே போல் மார்கழியில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையும் ரொம்ப சக்தி வாய்ந்தது என்று சொல்லப்படுது. மார்கழியில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை யாருக்கு ரொம்ப சக்தி வாய்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகாலட்சுமிக்கு ரொம்ப சக்தி வாய்ந்தது. ஏன்னா மார்கழி மாதம் பெருமாளுக்கு உகந்த மாதம். பெருமாளுடைய நெஞ்சில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி நாம் இந்த மாதத்தில் துதித்து வழிபாடு செய்யும் போது நமக்கு அளவற்ற பலன் கிடைக்கும். அதுவும் மகாலட்சுமிக்கு உகந்த ஒரு கிழமைனா அது ஒவ்வொரு வாரம் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை சொல்லப்படுது. அதனால தான் வெள்ளிக்கிழமை கடன் கொடுக்கறது வாங்கிறது, உப்பு கொடுக்கறது வாங்கிறது இதெல்லாம் பண்ணக்கூடாது என்று சொல்லப்படுது. ஆனால் இப்போலாம் யார் அதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணுறோம்? நம்மளுடைய உழைப்பை நம்பிட்டு நாம் பாட்டு ஏனோ தானோன்னு போயிட்டுருக்குறோம். அதனால தான் கஷ்டங்களையும் நிறைய அனுபவிச்சுட்ருக்கோம். ஸோ இனிமேலாச்சும் சில விஷயங்கள் செய்யணும் செய்யக்கூடாதுங்கிறத தெரிஞ்சுக்குங்க. நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்கன்னா அதற்கு பின்னாடி காரணம் இருக்கும், இல்லாமலாம் இருக்காது. நிறைய நாம் அனுபவிக்கக்கூடிய விஷயங்களுக்கு எல்லாத்துக்குமே நாம் பண்ணக்கூடிய தவறுகள் தான் காரணம். இனி அந்த மாதிரி தவறுகள் செய்யக்கூடாது. தவறுகள் செய்யாமல் நம்ம கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருக்கணும்னா இது போல் ஆன்மீக விஷயங்களை ஃபாலோ பண்ணும். சரி வாங்க, நாளை நாள் பண்ண வேண்டிய அந்த பரிகாரத்தை பார்க்கலாம். இது ரொம்ப சிம்பிள், அப்புறம் ஈஸியும் கூட. இதை செய்கிறதுனால 30 முக்கோடி தேவர்களுடைய ஆசீர்வாதத்தை பெற முடியும். ஒரு தேவர்களுடைய ஆசீர்வாதத்தை பெறுவதே ஒரு யுகத்துக்கு வாழ முடியும்னா 30 முக்கோடி தேவர்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்றால் நம்மளுடைய வம்சமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப பல கோடி வருஷம் சந்தோஷமாக இருக்கலாம். ஸோ அப்படி சந்தோஷமாக இருக்க என்னதாண்டா பண்ணும், அதை சொல்லேண்டா வளவலன்னு பேசாதடா அப்படின்னு கமெண்டில் கண்டிப்பாக கழுவி ஊற்றுவீங்க. வாங்க நாம் இப்போ பரிகாரத்தை பார்க்கலாம். நாளை மார்கழி மாதத்துடைய நடு வெள்ளி. இந்த வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து சதுர்த்தி விரதமும் சேர்ந்து வந்திருக்கு. இது ரொம்ப விசேஷம். மார்கழி மாதம் முழுவதுமே அதிகாலையில் எழுந்து வீட்டில் விளக்கேற்றி கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்தால் உங்களுக்கு எவ்வளவு பலன் கிடைக்குமோ அதே அளவு பலன், சொல்லப்போனால் அதை விட அதிகமான அளவு பலன் தரக்கூடிய ஒரு எளிமையான
மாவிலை வைத்து பூஜையை தான் நீங்கள் இப்போ இந்த வீடியோவில் தெரிந்து கொள்ள போகிறீங்க. ஸோ நீங்கள் விடியற் காலையில் எந்திரிக்காமல் இருக்கிறவங்க கூட நாளை ஒரு நாள் இந்த பரிகாரம் செய்தால் விடியற் காலை இருந்த பலன் கிடைக்கும். அதை விட அதிகமாகவே பலன் கிடைக்கும். அதை இப்போ இந்த வீடியோவில் முழுசாக தெரிந்து கொள்ளுங்க. கண்டிப்பாக முழுசாக தெரிந்து கொள்வது மட்டும் இல்லாமல் இந்த பரிகாரத்தையும் செய்யுங்க. அதே போல் மார்கழி மாதம் முழுவதுமே இறை வழிபாடு செய்தவர்களோ நாளை இந்த பூஜை வீட்டில் செய்யுங்க. இல்லை மார்கழி மாதம் முழுவதும் என்னால் பூஜை செய்ய முடியவில்லை, இடையிடையே நிறைய தடங்கள் வந்துவிட்டது என்பவர்களோ நான் சொல்லக்கூடிய இந்த பூஜையை நாளை நாள் செய்யுங்க. உங்களுடைய குடும்பத்திற்கு அந்த 30 முக்கோடி தேவர்களுடைய ஆசீர்வாதமும் மகாலட்சுமியுடைய ஆசீர்வாதமும் பரிபூர்ணமாக கிடைக்கும். அதில் எந்த சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம். நாளை தினம் பிரம்ம முகூர்த்த நேரம் என்று சொல்லப்படக்கூடிய 4 மணிக்கு எழுந்துருங்க. நாளை ஒரு நாள் மட்டும் எழுந்துருங்க. நாளை ஒரு நாள் இந்த நேரத்தில் எழுந்து சுத்தபத்தமாக குளித்து விடுங்க. அப்புறம் இந்த பூஜைக்கு மாவிலை கட்டாயம் தேவை. இன்றே உங்களால் முடிந்த மா இலைகளை மரத்திலிருந்து எடுத்து வீட்டில் வைத்து கொள்ளுங்க. நாளை விடியற் காலையில் உங்களுக்கு எடுக்க முடியாது. அதனால் இன்றே ரெடி பண்ணி வைத்துக்குங்க வீட்டில். நாளை விடியற் காலையில் நிலை வாசலில் ஃபஸ்ட்டு கோலம் போட்டுருங்க. அப்புறம் வாசல் படிகளில் 2 விளக்கை ஏற்றி வைங்க. பூஜரையை அழகாக ரெடி பண்ணுங்க. பூஜைக்காக அலங்காரம் எப்படியெல்லாம் உங்களுக்கு செய்ய தோணுதோ அந்த மாதிரி செய்து வைத்து விடுங்க. வழக்கம் போல் பூஜரையில் ஏற்றக்கூடிய விளக்குகளை ஏற்றி வைத்து விடுங்க. இல்லை ஏற்றலை அப்படிங்கிறவங்க காலையில் வழக்கம் போல் இல்லைனாலும் நாளை ஒரு நாள் உங்கள் வீட்டு பூஜரை மங்களகரமாக மாற விளக்குகளை ஏற்றி வைத்திடுங்க. இதெல்லாம் செய்யறதுக்குள்ளே கரெக்டாக ஒரு 6 மணி ஆகிரும். 6 மணி ஆனதுக்கு பின்னாடி சூரிய உதயமானது கொஞ்சம் கொஞ்சம் வர ஆரம்பிக்கும். அந்த சூரிய உதயத்திற்கு முன்பு 6 மணிக்கு முன்பு இந்த பூஜை எல்லாமே நான் சொன்னதை செய்திடுங்க. அதாவது காலையில் எந்திரிக்கிறது, குளிக்கிறது, வீட்டு வாசலில் கோலம் போடுறது, வாசல் படிகளில் விளக்கேற்றி வைக்கிறது, பூஜரை ரெடி பண்ணுறது, பூஜரையில் விளக்கேற்றி வைக்கிறது, இது எல்லாமே சூரிய உதயத்திற்கு முன்பு 6 மணிக்கு முன்னாடியே இந்த பூஜையெல்லாம் செய்திடுங்க. இதை செய்ததுக்கு பின்னாடி அடுத்ததாக 6 மணிக்கு மேலே இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மாவிலை வைத்து பரிகாரம் செய்யுங்க. ஒரு சிறிய பித்தளை சொம்பு எடுத்துக்கோங்க. பித்தளை சொம்பு தவிர வேறு சொம்பு இருந்ததுனாலும் பயன்படுத்தலாம். ஆனால் அந்த சொம்பில் இது வரைக்கும் நீங்கள் எச்சில் படாமல் இருக்கணும். அந்த மாதிரி ஒரு சொம்பை எடுத்துக்கோங்க. அது நிரம்ப நல்ல தண்ணீரை ஊற்றிக்குங்க. அதில் சிறிதளவு பசும்பாலையும் ஊற்றிடுங்க. பசும்பாலையும் நீங்கள் இன்றே வாங்கி வைத்துக்கோங்க. நாளை நாள் காலையில் வாங்க முடியாது. அதனால் இன்றே வாங்கி வைத்துக்கோங்க. நாளை நாள் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. காய்ச்சாத பசும்பால் தான் ஊற்றணும். காய்ச்சதை ஊற்றக்கூடாது. காய்ச்சதை ஊற்றாமல் காய்க்காமல் ஃப்ரிட்ஜில் வச்சு காலையில் எடுத்து பசும்பாலை அந்த தண்ணீரில் ஊற்றிடுங்க. சிறிது ஊற்றினதுக்கு பின்னாடி உதிரி புஷ்பங்களை கொஞ்சம் போடுங்க. அப்புறம் நீங்கள் எடுத்துட்டு வைத்திருக்கக்கூடிய அந்த மா இலை இருக்குல்ல, அந்த மா இலையில் 3 என்ற எண்ணிக்கையில் அந்த தண்ணீருக்குள்ளே போட்டு விடுங்க. கலச சொம்பில் மா இலையை அப்படியே நிற்கிற மாதிரி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வைக்கணும். அதுபோல் 3 மா இலைகள் அல்லது 5 மா இலைகளை காம்புகள் தண்ணீருக்குள் மூழ்கி இருக்கும்படி போட்டு விட்டுருங்க. இந்த கலச சொம்பை ரெடி பண்ணதை பூஜரையில் வைத்து விட்டுருங்க. அப்புறம் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தீர மன உருக பிரார்த்தனை பூஜரையில் செய்து கொள்ளுங்க. இது எந்த தெய்வத்தை நினச்சி செய்யணுன்னா உங்கள் குலதெய்வத்தை நினச்சி செய்யணும். உங்கள் குலதெய்வத்துடைய பெயரை அதுக்கப்புறம் உச்சரித்து மந்திரம் உங்கள் குலதெய்வத்தை சொல்லுங்கள். அப்படி இல்லை என்றால் மகாலட்சுமி தாயின் பெயரை உச்சரித்து மந்திரம் சொல்லுங்கள். இல்லை என்றால் உங்கள் இஷ்ட தெய்வத்துடைய பெயரை உச்சரித்து கூட மந்திரம் சொல்லுங்கள். எதுவுமே தெரியாது என்றவங்க ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி அப்படிங்கிற இந்த மந்திரத்தை சொன்னால் கூட தவறு கிடையாது. இப்போ நான் சொன்ன இந்த மந்திரத்தை உச்சரித்து விட்டு உங்களுக்கு வேண்டிய வரங்களை இறைவனிடம் பிரம்மஜத்திடம் கேளுங்க. கேட்டு இறுதியாக கற்பூர ஆராத்தி காண்பித்து இந்த பூஜையை நிறைவு செய்து கொள்ளுங்க. இதை செய்துட்டிங்கன்னா நாளை மாலை பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், விளக்கு வைப்பதற்கு முன்பு 6 மணிக்கு முன்பு இந்த கலச சொம்பில் இருக்கக்கூடிய தண்ணீரை கொண்டு போய் மா இலைகளோடு ஏதாவது ஒரு மாமரத்துக்கு அடியில் ஊற்றி விடணும். உங்கள் வீட்டிலையே மாமரம் இருந்தாலும் சரி அல்லது வேறு யாராவது வீட்டில் மா இலை மரம் இருந்தாலும் சரி, எந்த இடத்தில் மா இலை மரம் இருக்கிறதோ மா இலை மரத்துக்கு அடியில் இந்த தண்ணீரை ஊற்றி விட்டுருங்க.
உங்களுக்கு இந்த மாதிரி பண்ணும்போது 30 முக்கோடி தேவர்களுடைய ஆசீர்வாதம் கிடைத்துவிடும். பசுமாட்டில் எப்படி தேவர்கள் வாசம் செய்கிறார்களோ, அரச மரத்தில் தேவர்கள் எப்படி வாசம் செய்கிறார்களோ, அதே போல தான் மாமரத்திலும் 30 முக்கோடி தேவர்கள் வாசம் செய்கிறாங்க. மகாலட்சுமியும் வாசம் செய்கிறாங்க. எவ்வளவு தேடி எங்களுக்கு மாமரம் கிடைக்கவில்லை என்றால் உங்கள் வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு செடிகள் அருகில் இந்த தண்ணீரை ஊற்றி விடுங்க. அவ்வளவுதான். நாளை தினம் முழு மனதோடு இந்த வழிபாட்டை மேற்கொண்டால் நிச்சயம் உங்களுடைய குடும்பம் சுபிட்சம் பெறும். மார்கழி மாதம் முழுவதும் பூஜை செய்த பலனை உங்களுடைய குடும்பம் அடையும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம். ஆன்மீக சார்ந்த இந்த வழிபாட்டு முறையை உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் நாளை தவறாமல் செய்து பலன் பெறுங்க. அந்த நம்பிக்கை இல்லாமல் செய்தீங்கன்னா பலன் கிடைக்காது. அதனால் நம்பிக்கையோடு செய்து பலன் பெறுங்க. இந்த தாள்களை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு உங்களும் பார்த்து பலன் அடையட்டும். வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.